வணக்கம். பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன். வடகொரியா போரில் ரஷ்யாவை ஆதரிக்க அதிக துருப்புக்களை அனுப்பியதாக தென்கொரியாவின் உளவுத்துறை கூறியுள்ளது. ஆனால் எத்தனை கூடுதல் துருப்புக்கள் நிறுத்தப்பட்டுள்ளன என்பதை உளவுத்துறை இன்னமும் வெளியிடவில்லை. ஜனவரி மாத இறுதியில் வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் போர் முன்னணி பகுதியிலிருந்து வெளியேறியதாக கூறப்பட்ட பின்னர் பிப்ரவரி முதல் வாரத்தில் ரஷ்யாவின் குர்ஸ்க் பிராந்தியத்தில் கூடுதல் வடகொரிய துருப்புக்கள் நிறுத்தப்பட்டதாக கூறப்பட்டது. குர்ஸ்கில் உள்ள உக்ரைனிய துருப்புக்கள் இந்த மாத தொடக்கத்தில் வடகொரிய துருப்புக்களின் புதுப்பிக்கப்பட்ட தாக்குதல்களை எதிர்கொள்வதாக தெரிவித்தனர். உக்ரைனிய ஆளற்ற விமான பிரிவு தளபதியான ஆண்ட்ரே பிப்ரவரி 13 தனது படைப்பிரிவு வடகொரிய துருப்புக்களின் தாக்குதலுக்கு எதிராக தாக்குதல்களை தொடங்கியதாக கூறினார். இது வடகொரியர்கள் ரஷ்ய போர்க்களத்தில் தோன்றியதில் இருந்து அவர்கள் மீதான 3வது தாக்குதல். உக்ரைனிய ராணுவ நெறிமுறை மூலம் அவர் தனது முதல் பெயரால் மட்டுமே அடையாளப்படுத்தப்பட்ட ஆண்ட்ரே வடகொரியர்களின் தாக்குதல் பற்றி குறிப்பிட்ட போது அவர்கள் 20 பேர் கொண்ட சிறிய குழுக்களை நாள் முழுவதும் தடுமாறி அனுப்புகிறார்கள் என்று தொலைபேசியில் கூறினார். இது ஒவ்வொரு நாளும் 24 மணி நேரமும் நடக்கிறது. 4-5 நாட்களாக இது நடந்து வருகிறது. அவர்கள் கவச உபகரணங்களை அணியாமல் வருகிறார்கள். வடகொரியர்களின் காலாட்படை மட்டுமே இப்படி செய்கிறது. அவர்கள் பொதுவெளியில் வெளிப்பட்டவுடன் சுட்டு வீழ்த்தப்படுகிறார்கள் என்று பாதுகாப்புத்துறை வட்டாரங்களில் கூறுகிறார்கள். கடந்த இலையுதிர் காலத்தில் தென்கொரிய, உக்ரைனிய மற்றும் அமெரிக்க அதிகாரிகளின் கூற்றுப்படி உக்ரைனுக்கு எதிரான போரில் ரஷ்யாவை ஆதரிக்க வடகொரியா சுமார் 12,000 துருப்புக்களை அனுப்பியது. ஆனால் அவர்களில் ஆயிரக்கணக்கானோர் உயிரிழந்துள்ளனர். உக்ரைனிய ஜனாதிபதி செலன்ஸ்கி கடந்த மாதம் 4,000 வடகொரிய துருப்புக்கள் கொல்லப்பட்டுள்ளனர் அல்லது காயமடைந்துள்ளனர். 2 மட்டுமே உயிருடன் பிடிபட்டுள்ளனர். அந்த 2 காயமடைந்து உக்ரைனின் காவலில் வைக்கப்பட்டுள்ளனர் என்று அறிவித்தார். கடந்த வாரம் வெளியிடப்பட்ட தென்கொரிய ஊடகத்திற்கு அளித்த பேட்டியில் கைப்பற்றப்பட்ட வடகொரியர்களில் ஒருவர் தென்கொரியாவுக்கு தாவு விருப்பம் தெரிவித்தார். தென்கொரியாவின் வெளியுறவு அமைச்சர் சோ டே-யூல் தென்கொரிய நாடாளுமன்றத்தில் பேசிய போது கைப்பற்றப்பட்ட வடகொரிய துருப்புக்கள் தங்கள் விருப்பத்தை எம்மிடம் முறையாக வெளிப்படுத்தினால் தென்கொரியா அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக உள்ளது என்று கூறினார். தென்கொரியர்களின் அரசியலமைப்பு சட்டம் வடகொரியர்களை தென்கொரியாவின் பொதுமக்களாகவே கருதுகிறது. ரஷ்யாவுக்காக போர் புரிய ராணுவ துருப்புக்களை அனுப்பியதை வடகொரியா உறுதிப்படுத்தவில்லை. ஆனால் அமெரிக்க அதிகாரிகள் வடகொரியா தனது அணு மற்றும் ஏவுகணை திட்டத்திற்கு பொருளாதார ஆதரவு மற்றும் மேம்பட்ட தொழில்நுட்பத்திற்கு ஈடாக ரஷ்யாவுக்கு துருப்புக்களை வழங்கியுள்ளது என்று கூறியுள்ளனர். கடந்த வாரம் உக்ரைனின் ராணுவ உளவுத்துறையின் லெப்டினன்ட் ஜெனரல் கைரிலோ புடானோவ் கடந்த 3 மாதங்களில் வடகொரியா பல ஏவுகணை ராக்கெட் அமைப்புகளை ரஷ்யாவுக்கு வழங்கியதாக கூறினார். வடகொரிய தலைவர் கிம் ஜாங் உன் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினுக்கு உதவுவதற்காக தனது சிறந்த படைப்பிரிவுகளில் சிலரை அனுப்பியதாக தெரிகிறது. தென்கொரிய உளவுத்துறை அதிகாரிகளின் கூற்றுப்படி தெற்கில் ஊடுருவதற்கு நீண்ட காலமாக பயிற்சியில் இருந்த எலைட் ஸ்டாம்ஸ் காப்ஸ் பிரிவு படையினர் உட்பட சிறந்த வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவுக்கு அனுப்பப்பட்டுள்ளார்கள். வடகொரியா மற்ற நாடுகளின் மோதல்களில் அரிதாகவே ஈடுபடுகிறது. மேலும் இது ஒரு வெளிநாட்டு போரில் வடகொரியா போர் துருப்புக்களின் முதல் பெரிய அளவிலான ஈடுபாடு. வடகொரியாவுக்கும் மாஸ்கோவுக்கும் இடையே ஆழமாகி வரும் இராணுவ ஒத்துழைப்பின் சமீபகால அறிகுறியாக மேற்குக்கு எதிராக படைகள் இணைகின்றன. கிம் மற்றும் புட்டின் கடந்த கோடையில் ரஷ்யா வடகொரியா பாதுகாப்பு ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டனர். அந்த ஒப்பந்தம் 2 நாடுகளில் ஒரு நாடு ஆயுதப்படையெடுப்புக்கு உட்பட்டால் மற்றொரு இராணுவம் மற்றும் பிற உதவிகளை அதன் வசம் உள்ள அனைத்து வழிகளிலும் வழங்கும் என்று கூறுகிறது. வடகொரிய துருப்புக்கள் ரஷ்யாவின் குர்ஸ்க் பகுதிக்கு மட்டுமே அனுப்பப்பட்டுள்ளன. உக்ரைனிய துருப்புக்கள் ஆகஸ்ட் மாதம் அதை ஆக்கிரமித்து அங்குள்ள ஒரு பகுதியை பிடித்துக் கொண்டன. உக்ரைன் படைகள் வடகொரியர்கள் மிகவும் உந்துதலாக இருப்பதாகவும் பிடிபடுவதை தவிர்ப்பதற்காக மரணம் வரை போராட அல்லது கையறை குண்டுகளால் தங்களை கொன்றுவிட முனைந்துள்ளதாகவும் கூறுகிறார்கள். வடகொரிய துருப்புக்களை போலல்லாமல் ரஷ்ய துருப்புக்கள் பெரும்பாலும் விருப்பத்துடன் சரணடைகிறார்கள் என்று உக்ரைனியர்கள் சொல்கிறார்கள். தற்போது போரில் இணைக்கப்பட்டுள்ள ரஷ்ய துருப்புக்கள் ஏதோ நிர்பந்தம் காரணமாக போர் முனைக்கு வந்தவர்கள். அவர்கள் நாட்டுக்காக இறப்பதை விட அல்லது புட்டினுக்காக இறப்பதை விட தமது உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார்கள். அதனால் தான் உக்ரைன் இராணுவத்திடம் சரணடைகிறார்கள்.